ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நான் வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? நம்ம மல்லி சீரியலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக கிளம்பி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு சும்மா இல்லாமல், நீ எல்லாம் ஒரு பொட்டைப்புள்ளி வளர்க்க துப்பு இல்லாதவன், எவ்வளோ ஊர் பேர் தெரியாதவள, இவ தான் குழந்தைய பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்த, கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கோர்ட்டு ஏமாற்றிருக்கேன், எண்ணி ஏமாற்றிருக்கேன். நான் இதை வச்சு உன் மேலே கேஸ் போடுவேன். கேஸ் போடுறது மட்டும் இல்லாமல் வெண்பாவை அவங்ககிட்ட பிரித்து கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா ஆக்ரோஷமாக கத்துறாங்க. கர்ஜனை, அதாவது பென்சிங்க கர்ஜிச்சு அப்படிங்க அந்த மாதிரி கத்துறாங்க. இதை கேட்ட நம்மளோட விஜய் என்ன சொல்கிறேன்னா, நிஷா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, வெண்பா என்னோட உயிர், அவளை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே என்னையே மிரட்டுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான், உடனே நான் கல்யாணம் பண்ணுங்கள், இல்லை வெண்பா விட்டு ஒதுங்கிடுங்க, இல்லைனா நான் கோர்ட்டு மூலிமா பார்த்துக்கிறேன். இங்கே பார், இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஜாபு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி தெரியுதா? இதுதான் வெண்பாவோட விசாவும் அதுக்கு டிக்கெட்டுக்கான காப்பி. இதை வச்சுட்டு நான் நேராக கோர்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுவேன். அவள் அம்மா இல்லை, அவள் தான் வளர்ந்துட்டுருக்கா, ஒரு பொட்டைப்புள்ளியே அவங்க அப்பா தான் பார்த்து வளர்த்துட்ருக்கா, இது சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் மேலே கேஸ் போட்டு என்னோடய வெண்பா குட்டி நான் பிரித்து கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒரு பக்கம் வரைஞ்சிதா, நிறுத்திடி உன் பிசாங்கத்தையும் தமிழில் சொல்லுவாங்க, தூய தமிழில் என்னன்னு தெரியல, அப்படி சொல்லி இதுக்கு மேலே நீ பேசுனேனா மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே அவன் நீ மூடி ஜால்ரா அப்படின்னு சொல்லிடுறான் நிஷா பொஸ்குன்னு. இதை கேட்ட ரஞ்சிதா புஸ்குன்னு வாய முடிறா. உடனே குண்டுப்பாட்டி யாரடி பார்த்து ஜால்றாங்கிற அடியே எவடி நீ என்னடி இங்கே வந்து பேசுறது அப்படின்னு கத்துறாங்க. கிளவி வயசுக்கு மரியாதை கொடுக்குற, அமைதியாக போயிடு, இல்லை அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னோடனே அவளும் வாய முடிறா. அதுக்காக விஜய் சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பாரி பச்சைக்கந்தி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நான் யாருன்னு காட்டுறவங்களுக்கு ஜடியை பிஸ்க் அப்படி தூக்கி போட்டு தலையாட்டு போயிட்டே இருக்கா நம்ம நிஷா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான விஷயத்த உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயங்க, நம்ம மல்லிகை ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் அங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த விஷயம் நமக்கு கார்த்தி எதுக்குங்க வராரு? நம்ம விஜய்க்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அரவிந்த், பாபு அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நிச்சயதார்த்தம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் விஜய் இங்கே நிஷா கூட போராடிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஒருவேளை நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சானா இனி அடுத்த நிலைமை என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறாங்க? விஜய் மல்லி அப்படின்ற கான்செப்டே போயிடுமா? அரவிந்த் கூட சேர்ந்துருவாங்களா? இன்னொரு விஷயம், அரவிந்த் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற சந்தேகம் எனக்கே இருக்குங்க. ஏன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாதுங்க. நாகப்பாம்பாக இருந்தாலும் அமைதியாக போயிட்டு இருக்கும்போது நல்ல பாம்பு தாங்க. படம் எடுத்து அது நம்மளை போடுற வரைக்கும் நமக்கு தெரியாது, ஓகேங்களா? பால் ஊற்றினா குடிச்சிட்டு போகிற பாம்பு தான். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளை பொட்டுன்னு போட்டுச்சுன்னா பட்டுன்னு போயிடுவோம். அந்த மாதிரி இவர் நாகப்பாம்பா சாரப்பாம்பான்னு தெரியல. உங்களுக்கு யாருங்க தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.